ஃபைனலாக இந்த ட்ராயிங் நோட் முடிய போகுது. இந்த நோட்டோட லாஸ்ட் பேஜில் 2 அவுட்லைன் 1 மந்த்க்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தேன். பட் இதை பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். சரி, ஓகே, இந்த வீக்குக்குள்ளே எப்படியாச்சும் இந்த 2 பெயிண்டிங்கை முடிச்சு புது நோட் புக் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணிட்டேன். அதில் இது ஃபஸ்ட்டு பெயிண்டிங். எனக்கு ஒரு நாள் பீஸா சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிட தான் முடியல, அட்லீஸ்ட் பெயிண்டாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அவுட்லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டாமினோஸில் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அவுட்லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பீஸாவை சாப்பிட்டுட்டு அந்த கிரேவிங்ஸ் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த நோட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. அதை அப்படியே மறந்துட்டேன். இந்த அவுட்லைன் பண்ணது, பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றத மறந்துட்டு அடுத்தடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அந்த நோட்டையும் நான் கையில் தொட்டிருக்கேன். 1 மந்த் ஆயிடுச்சா, ஏதோ 1 வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பெயிண்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறதுன்னு தெரில, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, எல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்புறம் எப்படியோ பெயிண்ட் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். பெயிண்டிங்கை காப்பாற்றுறதே இந்த பிளாக் பென் தான். சரி, ஓகே, மாதம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சொதப்பி விட்டுட்டு அப்புறம் பார்த்தா இந்த அவுட்லைனையும் எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவுட்லைன் போட்டதை வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன். எப்படியோ இந்த பெயிண்டிங்கை பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.